விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது. இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவியுங்கள். நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 30/8/2025 சனிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லா தொந்தரவுகள், நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத தொந்தரவுகள் வர இருக்கின்றன. கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் எண்ணப்படி நீங்கள் நடந்து அந்த நடத்தை நன்மையை செய்வதாக காட்டுகிறது. நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியம் நடப்பதற்கு முன் ஒரு சில சச்சரவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் இன்று. கவனம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் இன்று உங்களுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது. இதில் கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சவால் நிறைந்த ஒரு பணியில் இன்று உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் அருமை பெருமை இன்று ஒரு சிலரால் இருட்டடிப்பு செய்யப்படும். தகுந்த வழியை பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் உண்டு. ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்து நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வீடு, வாகனம், ஆபரணம் போன்ற விஷயங்களில் சாதகமான நற்பலன்கள் நடைபெறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது ஒன்று, கிடைத்தது வேறொன்றாக இருக்கிறது இன்று. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருப்பதாக காட்டுவதால் முயற்சி செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் பேச்சு சாதுரியத்தால்
ஒரு வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள். பேச்சால் நன்மை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் தேவை. எதில்? பேச்சில். பேசும் பேச்சில் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் பெருந்தன்மையை காட்டி, உங்களது நல்ல பண்புகளை காட்டி உயர்ந்து நிற்பீர்கள். நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதுவிதமான குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். நாம் செய்வது நியாயமா இல்லையா என்பதில் உங்களுக்கே ஒரு குழப்பம் ஏற்படும். இன்று கவனம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கியமான செலவு என்றால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் நல்லது. ஏனென்றால் விரயம் என்று காட்டுகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களுடைய பல நாள் கண்டுபிடிப்பு ஒன்று இன்று வெளிவந்து உங்களுக்கு மதிப்பினை கூட்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நல்லபடியாக ஒரு வேலையை செய்து, இந்த வேலைக்கு இந்த அளவு வந்தால் நல்லது என்று ஒரு தொகையை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் அல்லவா? அந்த தொகை, சொல்லப்போனால் அதை விட அதிக தொகை கிடைக்கலாம். நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம், ஆனால் அதற்கேற்ற வரவு குறைவு என்று காட்டுகிறது. கவனம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். துணிந்து ஒரு வேலையை செய்வீர்கள். அந்த வேலை உங்களுக்கு நன்மையை செய்யும், வெற்றியை கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். செய்யும் வேலையால் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் ஜொலிப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஏனோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் திருப்தி ஏற்படுவது சந்தேகம். கூடுதல் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் இந்த நாள். அதிர்ஷ்டம் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய நியாயமான வரவுக்காக சற்று அதிகமான போராட்டத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டி வரும் இன்று. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.